தினகரன் ஒரு முறை சொன்னாங்க, அவங்களுடைய மகள் விபத்தில் மரித்தது அவங்கள ரொம்ப பாதித்து விட்டார். அவங்களுடைய மகளுடைய மரணம், அவங்க கை ஒடிஞ்சு, அப்போ அதுக்கப்புறம் ஆண்டவர்கிட்ட சொன்னாங்களாம், இனிமே எப்படி நான் பிரசங்கம் பண்ண முடியும் ஆண்டவரே? ஆண்டவர் அன்புள்ளவர், தன் பிள்ளைகளை பாதுகாக்கிறவர் என்று எப்படி நான் மேடையில் சொல்ல முடியும்? என் மகளையே நீங்கள் பாதுகாக்கலை, மற்றவங்க அப்படி தானே சொல்லுவாங்க. நான் எப்படி நீங்கள் அன்புள்ள ஆண்டவர், பாதுகாக்கிற ஆண்டவர்னு நான் எப்படி பிரசங்கம் பண்ண முடியும்? என்னால் முடியாது. ரொம்ப மனம் சோர்ந்துட்டாங்க, வெளியே வரல, வீட்டிலே இருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் மேல் உள்ள அன்பை விடவில்லை. குடும்பமாக ஜெபம் பண்ணுவாங்களாம். தம்பி பால், சிஸ்டர் அவங்க முழங்கால் போட்டு டெய்லி குடும்ப ஜெபம் செய்வாங்களாம். அதில் தவறாமல் செய்திருக்கிறாங்க. ஒரு நாள் ஒரு மீட்டிங்கில் அந்த அனுபவத்தை சொன்னார்கள். டெய்லி பாட்டு பாடி குடும்ப ஜெபம் மட்டும் பண்ணுவாங்க. மன சோர்ந்து போய் இருந்தார். அவங்களுக்குள்ள பல கேள்விகளாக இருந்தார். ஒரு நாள் அவங்க குடும்ப ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஃபேமிலி அவங்க மட்டும் உட்கார்ந்து முழங்கால் போட்டு ஜெபித்து கொண்டு இருக்கும்போது இயேசு பிரத்யட்சமாய் வந்தாராம். நேரடியாக வந்து கேட்டாராம், மகனே, உன் மகளை நான் எடுத்து கொண்டதுனால நீ மன சோர்ந்து போனாயோ? உனக்குள்ள பல கேள்வி எழும்பி இருக்கிறதல்லவா? அப்போ நான் ஏன் இந்த காரியத்தை அனுமதித்தேன்? ஆண்டவர் சொன்னாராம், சாத்தான் என்னிடத்தில் வந்து சவால் விட்டான். நீர் அவனை பயன்படுத்த காரணம், அவனுக்கு எல்லா ஆசீர்வாதம் கொடுத்துருக்கிறீங்க, பிள்ளைகள் கொடுத்துருக்கிறீங்க, நல்ல வேலை கொடுத்துருக்கிறீங்க, நல்ல வருமானம் கொடுத்துருக்கீங்க. ஆசீர்வதிக்கிறதுனால தான் இயேசு நல்லவர்னு பாட்டு பாடி ஊரெல்லாம் சாட்சி சொல்கிறாரு. மகளை எடுத்துட்டா அவ்வளோதான், அவர் ஊழியம் செய்ய மாட்டார், உம்மை உயர்த்தி காண்பிக்க மாட்டார். சாத்தான் சவால் விட்டான். அதனால இல்லை, என் மகன் அப்படி அல்ல, என்னை தான் அதிகமாக நேசிக்கிறான், தன் பிள்ளைகளை காட்டில் என்னை தான் அதிகமாக நேசிக்கிறான். அவன் மகளை எடுத்தால் கூட இயேசு நல்லவர்னு பிரசங்கம் பண்ணுவான். ஆண்டவர் சவால் விட்டார். அதனால ஆண்டவர் அனுமதி கொடுத்தாராம், மகளை எடுத்துக்கன்னு சொல்லி. ஆண்டவர் பிரத்யட்சமாக வந்து சொன்னார், மகனே, உன்னை நம்பி நான் சாத்தானிடத்தில் சவால் விட்டு இருக்கிறேன். என் மகன் இன்னும் தீவிரமாக எனக்கு ஊழியம் செய்வான் அப்படின்னு சொல்லி நான் உன் மேலே வைத்த நம்பிக்கையில் சாத்தானிடத்தில் சவால் விட்டேன். நீ என்னை சந்தோஷப்படுத்த போகிறாயா, அவமானப்படுத்த போகிறாயா? அப்போதான் சகோதரர் தினகரன் தீர்மானம் பண்ணாங்கள், ஆண்டவரே, உம்மை வெட்கப்பட நான் விட மாட்டேன், நான் முன்னிலை தீவிரமாக ஊழியம் செய்வேன், நீர் நல்லவர் 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 என்று இன்னும் நான் பறைசாற்றுவேன் அப்படின்னு சொல்லி